கொடிவேரி அணையில் சுமார் 300 சவரன் நகையுடன் குளித்த அதிமுக பிரமுகர் அதிரடியாக வெளியேற்றம். அணையில் 10,000த்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் பாதுகாப்பு கருதி போலீசார் நடவடிக்கை. இன்று காணும் பொங்கலை முன்னிட்டு கொடிவேரி அணைக்கு ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மைசூர், பெங்களூர் போன்ற பகுதிகளில் இருந்தும் சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் வருகை தந்தனர். அணையில் குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் அணையின் மேல் பகுதியில் பரிசல் பயணமும் மேற்கொண்டனர். இந்நிலையில் ஏராளமான நகை அணிந்த வாலிபர் ஒருவர் அணையில் குளித்துக் கொண்டு இருப்பதாக பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து பங்களாபுதூர் சப் இன்ஸ்பெக்டர் திரு குணசேகரன் மற்றும் போலீசார் அந்த வாலிபர் குளித்துக் கொண்டிருந்த பகுதிக்கு சென்று அந்த நபரையும் அவரை சுற்றியுள்ள கும்பலையும் கண்காணித்து வந்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாகியும் அந்த வாலிபர் அணையில் இருந்து வெளியேறாத நிலையில் அந்த நபரை சுற்றிலும் கூட்டம் அதிகரிக்கவே பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அணைக்குள் சென்று அந்த நபரை வெளியே அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த வாலிபர் சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி விஜய் என்பதும் பொங்கல் விடுமுறைக்கு கொடிவேரி அணைக்கு குடும்பத்துடன் வந்து இருப்பதும் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு கருதி அதிமுக பிரமுகரை போலீசார் குடும்பத்துடன் அணையில் இருந்து வெளியேற்றினர். 10,000த்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குவிந்த கொடிவேரி அணையில் 300 சவரன் நகையுடன் குளித்த நபர் வெளியேற்றப்பட்ட சம்பவம் சுற்றுலா பயணிகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. கொடிவேரி போன்ற சுற்றுலா தலங்களில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வரும் நிலையில் தண்ணீரில் உற்சாக குளியல் போடும் நேரங்களில் நகைகளை திருடும் வாய்ப்பு உள்ளதால் இதுபோன்ற இடங்களுக்கு நகைகளை அணிந்து வருவதை தவிர்க்க வேண்டும் என போலீசார் தெரிவித்தனர். சரி, என் பேர் விஜய். நான் பல்லாவரத்துலேருந்து வரேன். கோயம்புத்தூர் ஈஷா பார்த்துட்டு இந்த 4 டேஸ் லீவுக்கு என்ஜாய் பண்ணலான்ட்டு கொடிவேரி டேம் வந்தேன். இன்னைக்கு காணும் பொங்கல்ன்றனால ஒரே ரொம்ப க்ரௌடிங்க. குளிக்கவே இடம் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. அதையும் மீறி ஒரு 1/2 மணி நேரம் என்ஜாய் பண்ணி குளிச்சதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு போலீஸ் கிட்ட வந்தாங்க. காவல்துறை வந்துட்டு இல்லை ரொம்ப க்ரௌடாக இருக்குது, அதை பார்க்குறதா இல்லை உங்களை பார்த்து என்ன சார் கேட்டதுக்கு இல்லை நீங்கள் நகை போட்டிருக்கீங்க, உங்களுக்கே பாதுகாப்பு தர வேண்டியதாக இருக்குது, அதனால கொஞ்சம் ஒத்துழைப்பு வேண்டி கொஞ்சம் கிளம்புங்க சார் அப்படின்னாங்க. அதனால பெரிய மனம் இல்லாமல் நாங்கள் கிளம்பி வெளில வந்துட்டோம்.